இன்னைக்கு கருவேப்பிலை தொக்கு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சாப்பாடு, இட்லி, தோசைக்கு ரொம்ப சுவையா இருக்கும். கருவேப்பிலை நல்லா உருவி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில குச்சி எதுவும் இல்லாம இது போல பறிச்சு எடுத்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம், நாலு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதை அப்படியே மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, உப்பு 1 டீஸ்பூன், மீதி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், நம்ம பறிச்சு வச்சிருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கும் போது நல்லெண்ணெய் சேர்த்தாதான் அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயும் கருவேப்பிலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ண பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும்.